இன்றைக்கி நம்ம பசங்களாக கூட சேர்ந்து என்னென்ன வேலை செஞ்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இவங்களெல்லாம் குளிக்க வச்சாச்சு. காலையிலேருந்து என்னால் பிளாக் எடுக்க முடியல. குளிக்க வச்சு ட்ரெஸ் போட்டாச்சு. காலையில் டிஃபன் எதுவும் செய்யலை, சாதமே செஞ்சாச்சு. சாதமோ காயெல்லாம் எதுவுமே இல்லாத வச்சு ஏதோ வீட்டில் இருக்கிறத வச்சு ஒரு குழம்பு செஞ்சாச்சு. அப்புறம் பசங்களெல்லாம் குளிக்க வச்சுட்டு வெயிலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பொம்மைலாம் கூட்டி விட்டுட்டோம். டெய்லியே உட்காந்து 2 பேரும் விளையாட்டுன்னு இருக்கிறாங்க. பாருங்கள் என்ன வெயில் காயுதுன்னு சொல்லிட்டு. மாமியார் மாட்டுக்கு கஞ்சி காய்ச்சின்னுக்கிறாங்க. ஃபுல்லாக சாணியெல்லாம் வாரியாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. ஏன்னா நம்ம வீட்டில் எப்போவுமே வெயிலுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். குளிக்க வச்சு அந்த யூஸும் இல்லை. பாருங்கள் மறுபடியும் நல்லதான் இவங்க எப்பவுமே குளிக்க வச்சு 5 நிமிஷம் கூட நல்லாவே இருக்கவே மாட்டாங்க. உடனே பார்க்க மாட்டியா தண்ணி பார்க்க மாட்டியா செஞ்சுனே இருப்பாங்க. வா நானா வா ஒன்று வர மாட்டாங்க. மாட்டுக்கு கஞ்சி முக்கால்வாசி ஆயிடுச்சு. மாட்டுக்கு தொட்டிலையும் தண்ணி ஊற்றியாச்சு. மாமியார் போயிருக்காங்க மாடு ஓட்டின்னு வர்றதுக்காக. பாருங்கள் எப்படி மொட்டை வெயிலில் எவ்வளோ வாட்டமாக உட்காந்து விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு. மாமியார் போயிட்டு மாடெல்லாம் ஓட்டின்னு வந்துட்டாங்க. சரி நம்ம கொல்லைக்கு போகலாம் துணி துவைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கொல்லைக்கு போகிறவாச்சு அவருமா நானுன்னு சொல்லிட்டு அவர் ரெடியாக நிற்கிறார் கூடவே வரத்துக்காக. அவர் ஒரு வழியாக ஏமாற்றிட்டு விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று நிற்கிறோம். கொல்லைக்கு போய் துணி கொடுத்து துவைச்சாச்சு. ஆனால் கரண்ட்டு வரல, வேறு வழி இல்லை. துணியெல்லாம் தண்ணியெல்லாம் மொண்டு தான் துவைச்சாகணும். ஏன்னா இங்கே பார்த்துன்னு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்கள் துணி துவைச்சிட்டு வரும்போது நம்ம கொல்லி வழியில் ஒரு பாம்பு என்னவோ தெரியல சர்ன்னு போதுன்னு பார்த்தா போயிட்டு மரத்தோடைய மரமாக அதே மாதிரியே இருக்குது. பாருங்கள் கொஞ்சம் கூட எதனா வித்தியாசம் தெரியுதா பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா தெரியுது பாருங்கள். எப்படி தெரியுது பாருங்கள். நானே ஒரு நிமிஷம் ஃபுல்லாக பயந்துட்டேன். நான் வீடியோ எடுக்க அது இன்னும் கொஞ்சம் மேலே ஏறினே தான் போகுது. மரக்கலையில் ஏறினே தான் இருக்குது அது. அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் பயத்துக்குச்சு. சரி சப்பு என்ன பண்ணுறது ரப்பான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போனால் வெறும் வாரினே இருந்தாங்க. அப்போது டைம் பார்த்தா ஒரு 2 மணி இருக்கும். மாட்டுக்கெல்லாம் வைக்கலெல்லாம் போட்டாச்சு. நான் காலையில் மட்டும்தான் நமக்கு நிறைய வேலை. அதுக்கப்புறமா நம்ம ஈவினிங் போல் சந்தைக்கு போகலான்னு சொல்லிட்டு சந்தைக்கு போனோம். இன்றைக்கி சனிக்கிழமைனா தான் நம்ம ஊரில் சந்தை. நமக்கு தேவையான காய்கறிகள் மட்டும் வாங்கியாச்சு. அதெல்லாம் என்னால் வீடியோவாக எடுக்க முடியல, ஏன்னா பசங்க இருந்தாங்க. அவங்க ஒரு பக்கம் பிடிச்சின்னு என்னால் வீடியோ எடுக்க முடியல. வீட்டுக்கு பார்த்தா எல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு. இன்னும் நமக்கு நைட்டுக்கு சாப்பாடு செய்யணும், சாமானெல்லாம் கழுவணும். சரி சந்தையிலேருந்து வாங்கின்னு பூ கட்டியாச்சு. நாளைக்கு பார்க்கலாம், பாய்.